வன்கொடுமையினால் பாதிக்கப்படும் பெண்கள் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும். திருச்செந்தூரில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். இதில் முக்கிய அரசியல் பிரபலங்களும் மற்றும் திரையுலக பிரபலங்களும் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் இன்று சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். பேட்டரி காரில் வருகை தந்த நடிகர் சிவகார்த்திகேயன் வருவதைக் கண்டு வரிசையில் தரிசனத்திற்காக நின்று கொண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் உற்சாகத்துடன் ஹே சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் என்று கத்தி கூச்சலிட்டனர். அப்பொழுது பேட்டரி காரில் இருந்து முருகன் கோவில் முன்பு சிவகார்த்திகேயன் அங்குள்ள பக்தர்களையும் தனது ரசிகர்களையும் கண்டு மகிழ்ச்சியுடன் கை அசைத்தபடி கோவிலுக்குள் சென்றார். தற்பொழுது நடிகர் சிவகார்த்திகேயன் மூலவரான முருகனை வழிபட்ட பின்னர் கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள சண்முகர் சந்நிதி, பெருமாள் சந்நிதி, தட்சிணாமூர்த்தி சந்நிதி உள்ளிட்ட சந்நிதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களை வணங்கினார். தொடர்ந்து தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்த சிவகார்த்திகேயனிடம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்பொழுது கோவில் வாசல் முன்பு நின்று கொண்டிருந்த குழந்தைகளிடம் உற்சாகத்துடன் கைகுலுக்கி மகிழ்ந்தார். தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் பலரும் திடீரென கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வருகை தந்த சிவகார்த்திகேயனை கண்டு மனம் மகிழ்ந்து மீண்டும் பக்தர்கள் அதே வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன் பேசுகையில், நீண்ட நாட்களாக முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தேன். கடந்த மாதம் வர நினைத்தேன். ஆனால் மழை வெள்ளத்தால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று திருச்செந்தூருக்கு வருகை தந்து முருகனை தரிசனம் செய்துள்ளேன். அமரன் படக்கதை வெற்றி அடைய செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் குறித்து கேட்டபோது அதை பற்றி இங்கு பேச வேண்டாம் என முதலில் கூறிய நடிகர் சிவகார்த்திகேயன் அதன் பின் பேசுகையில், இதுபோல சம்பவம் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் நினைப்பும். இதற்கு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் என நினைக்கிறேன். அதற்கு பெண்களுக்கு தைரியம் வர வேண்டும். இதுபோல் இனி நடக்காது என வேண்டுவோம். அதைத்தான் நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாருமே நினைக்கிறது. இதில் நான் முக்கியமாக நினைக்கணுன்றது, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை செய்கிறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதில் பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிற்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறேன் நான். நன்றி.